சங்கீத புத்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 35-36வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல நேரங்களிலே நாம் நினைக்கிறதுண்டு, நான் இவ்வளோ கர்த்தருக்கென்று நன்மையானதை செய்தும் ஆராதித்தும் காணிக்கைகள் கொடுத்தும் தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சித்தும் நான் என்றைக்கும் கஷ்டத்திலையும் வேதனையில் இருக்கிறேன். ஆனால் பிறருக்கு துரோகம் செய்து பிறரை நிந்தித்து அவமானப்படுத்தி அப்படி துன்மார்க்கமாய் நடக்கிற ஒரு மனுஷன் நம்முடைய தேசத்திலே பலத்திருக்கிறதை நமக்கு காண முடியும். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படி ஒரு துன்மார்க்கன் தன்னுடைய நிலத்திலே வளர்கிற ஒரு பச்சை மரத்தை போல மிகுந்து தழைத்து வளர்ந்திருந்தால், ஆனால் பிறகு நான் அதிலே வந்த பொழுது அவனை காணவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், துன்மார்க்கர் எவ்வளோ வளர்ந்தாலும் அவரை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறதில்லை. அவர்கள் இந்த நிலத்திலே வளர்ந்து பச்சை மரம் எப்படி சீக்கிரமாய் அறுப்புண்டு போகிறதோ அதே போல அந்த மனுஷனும் அறுப்புண்டு போகிறான். ஆனால் கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிலைத்திருக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் பிறரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நாம் நமக்கு தந்த ஆயுசு நாட்களிலே கர்த்தருக்கென்று வாழவும் நன்மையானதை செய்யவும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவராய் இருக்கவும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமேன்.